நீங்கள் அதே மன உளைச்சல் இருக்கிறேன். ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம். ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. காம்ப்ரிஹென்சிவ் கொஸ்டின்ஸாக நிறைய கேட்டுருந்தாங்க. பயோ எப்பயும் போல ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் மட்டும் லைட்டாக டஃப்பாக ஃபீல் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்துச்சு. பயாலஜியும் கொஞ்சம் மாடரேட்டாக. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம். ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. இல்லை ப்ரிப்பேர் பண்ணோம். அதுலேருந்து சிலது மாடரேட்டாக வந்துச்சு, மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. சிலது அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, சிலது சாய்ஸ் இதில் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபிசிக்ஸு. ஃபஸ்ட் அட்டம் தான். தெரில, மார்க் 12th மார்க்கும் இது வந்தால் தான் தெரியும் அட்டம் பண்ணலாமா இல்லையான்னு. ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் பத்தலை. மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஆமாம், ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் டைம் பத்தலை. பயாலஜி ஈஸியாக தான் இருந்துச்சு, பண்ணலாம்.